எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயருங்க. எங்களுக்கு ஜனவரி 1 நாளே மார்கழி பூஜை தான். அதனால முன்னாடி நாளே பூவெல்லாம் கட்டி எடுத்து வச்சுட்டோம். அதுக்கப்புறம் நைட்டே கோலம் போட்டுலான்னு அவசர அவசரமா ஒரு நல்ல அழகான கோலத்த போட்டு ஹாப்பி நியூ இயர்னு எழுதி வச்சுட்டு வந்தா, நல்ல மழை வந்து கலைச்சி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் காலையில எந்திச்சு எங்கள வரண்டால மட்டும் கொஞ்சம் கோலத்த போட்டு, சாமிக்கு மட்டும் பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணி பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணி விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கோவில் பிரசாதம் செய்யணும். அதனால் நான் இன்றைக்கி சக்கரை பொங்கலும் அது கூட சுண்டலும் தான் பண்ணிகிட்ருக்கேன். பாப்பா வந்து தேங்காய் திருகி கொடுக்க சொன்னால் நான் வெள்ளத்தை உடச்சிட்டு டக்குன்னு போய் சக்கரை பொங்கலை வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி காலையில் ஒரு 4 மணி போலே எழுந்துட்டேன். அப்போ தான் சீக்கிரமாக வந்து ஒரு 2 கிலோ போல் சக்கரை பொங்கலும் அதுக்கப்புறம் ஒரு கிலோ போல் சுண்டலும் கிண்ட முடியும். அதனால் கடகடன்னு மடமடன்னு ஒவ்வொரு வேலையாக ஆச்சு. அது செஞ்சு முடிக்கவே எங்களுக்கு கரெக்டாக 8:00 போல் ஆகிடுச்சு. 8 மணிக்கு முடிச்சு கிளறி எடுத்து கோவிலுக்கு போனால், கோவிலில் கரெக்டாக அபிஷேகம் நாங்கள் போகும்போது அத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. கரெக்டாக வந்து பால் அபிஷேகம்னு சொல்லிட்டு ஒரு 11 வகையான அபிஷேகம் பார்த்து நல்லா ஜம்முன்னு சாமிக்கு நல்லா பிரார்த்திச்சு, இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிட்டு வந்தேன். எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.